இயேசுவின் பிள்ளை பருவம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. கலிலேயா நாடு. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை பருவத்தை பற்றி இந்த வசன பகுதியில் சுருக்கமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. மரியாளும் யோசேப்பும் கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பி போகிறார்கள். அவர்கள் கலிலேயாவுக்கு திரும்பி போகும் சம்பவத்தை லூக்கா தெளிவுபடுத்துகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலோ இவர்கள் எருசலேமில் இருந்து பெத்லகேமிற்கு திரும்பி போனதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் எகிப்து தேசத்திற்கு ஓடி போகும் வரையிலும் அவர்கள் பெத்லகேமில் இருந்தார்கள் என்றும், ஏரோது ராஜா இறந்த பின்பு அவர்கள் நாசரேத்து என்னும் ஊரிலே வாசம் பண்ணினார்கள் என்றும் மத்தேயு குறிப்பிடுகிறார். நாசரேத்து இவர்களுடைய சொந்த ஊராகும். பிள்ளை வளர்கிறது. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. நாசரேத்து ஊரிலே பிள்ளையாக இருக்கும் இயேசு கிறிஸ்து வளர்கிறார். ஆவியிலே பலன் கொள்கிறார். ஞானத்தினால் நிறைகிறார். மற்ற பிள்ளைகளைப் போலவே இயேசு கிறிஸ்துவும் சிறு பிள்ளையாக இருந்து சரீரத்தில் வளர்ச்சி பெறுகிறார். நமக்கு குழந்தை பருவம், பிள்ளை பருவம், வாலிப பருவம் என்று பல்வேறு பருவங்கள் இருப்பது போல இயேசு கிறிஸ்துவும் ஒவ்வொரு பருவங்கள் வழியாக வளர்ந்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் வளர்ச்சி பெறுகிறது. தன்னுடைய மனுஷ ஆத்மாவை அவர் புரிந்து கொள்கிறார். தன் ஆவியிலே அவர் பலன் கொள்கிறார். தெய்வீக ஞானத்தினால் இயேசு கிறிஸ்து நிரப்பப்படுகிறார். தேவனுடைய ஆவியினால் இயேசு கிறிஸ்துவின் மானிட ஆவி பலன் அடைகிறது. உலக பிரகாரமான மற்ற பிள்ளைகள் எல்லாம் உலகத்தின் மாய்மாலத்தினாலும் வேஷத்தினாலும் நிறைந்திருக்கும் போது இயேசு கிறிஸ்து தமது இருதயத்தில் ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். மற்ற பிள்ளைகள் தங்களை துன்மார்க்கத்திற்கும் முரட்டாட்டத்திற்கும் ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கும் போது இயேசு கிறிஸ்துவோ அவற்றுக்கெல்லாம் விலகி பரிசுத்தமாக ஜீவிக்கிறார். பாவமாகிய களை இயேசு கிறிஸ்துவோடு வளரவில்லை. தம்மீது தேவனுடைய கிருபை நிறைந்திருப்பதை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்து அவருடைய அன்புக்கும் ஆதரவிற்கும் பாத்திரமானவர். தேவனுடைய கிருபையிலும் சிலாக்கியத்திலும் இயேசு கிறிஸ்து வளர்ச்சி பெறுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. அவையாவன: சரீரத்தில் வளர்ந்தார், ஆவியிலே பலன் கொண்டார், ஞானத்தினால் நிறைந்திருந்தார், தேவனுடைய கிருபையில் ஜீவித்தார், உபதேசம் பண்ணும் வரம் அவரிடம் இருந்தது, தமது ஊழியத்தை தெரிந்து வைத்திருந்தார், எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருந்தார், ஞானத்தில் விருத்தி அடைந்தார், சரீரத்தில் வளர்ச்சி பெற்றார், மனுஷரிடத்திலும் தேவனிடத்திலும் கிருபையில் வளர்ந்தார்.